தம்பி கடைசி பஸ் போயாச்சா? மணி ஆயிடுச்சுல, கடைசி பஸ்ஸும் போயிருக்கோம். உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உழைக்கும் கைகளே. ரிக்ஷா வா. டேய், இன்ஸ்பெக்டர் தினகரையா கூப்பிடுறாரா? டேய், வண்டியில கள்ளச்சாரா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு போல இருக்குடா. வாங்கடா ஓடிடுவோம். யாரா இவன்? கள்ளச்சாரா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போய்தான் நம்மள பிடிக்கிறதுக்காக மஃப்டில வந்து உட்கார்ந்துருக்காரா. இப்படியே ஒன்னா சுட்டாலும் சுற்றுவாரு. வாங்கடா போய் பேசி பார்க்கலாம். ஐயா, தெரியாம செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. ஐயா, நாங்க புள்ள குட்டிக்காரவங்க, எங்களை எல்லாம் பிடிச்சு உள்ள போட்டீங்கன்னா எங்க குழந்தை குட்டி எல்லாம் பட்னியா கிடக்கும். கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. ஐயா, ஏதோ எங்களால முடிஞ்சது பார்த்து மன்னிச்சு. சித்தப்பா, என் பர்த்டேக்கு நீங்க வாங்கி தர ட்ரெஸ் தான் நான் போட்டுக்க போறேன். இல்ல, நீ ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சாயந்தரத்துக்குள்ள நானே ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன். சரி சரி, இனிமே இப்படிலாம் செய்யக்கூடாது. இந்த பாட்டியை வீட்டுல விட்டு நீங்க போகலாம். சரிங்க ஐயா. பாட்டி வாங்க வாங்க. லஞ்சம் வாங்கினாலும் நல்ல இன்ஸ்பெக்டர். சித்தப்பா, நீங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அழகா இருக்கேனா? ரொம்ப அழகா இருக்கிறீங்க. இந்த செயின் கூட ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு. ட்ரெஸ் நான் வாங்கி கொடுத்தேன், அப்பாட்ட சொல்லலையே. ராஜா, புது ட்ரெஸ் வாங்க ஏது பணம்? அது ஒரு பெரிய கம்பெனில கணக்கு எழுதுற வேலை கிடைச்சிருக்கு. அவங்க தான் அட்வான்ஸா 100 ரூபாய் கொடுத்தாங்க. எந்த கம்பெனி? நம்ம பிள்ளையார் கோயில் பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கு. அப்புறம் வேலைக்கு போகாம படுத்துக்கிட்டு இருக்க. டெய்லி நைட்டு தான் வேலை. பிசினஸ் எல்லாம் முடிஞ்சு முதலாளி தூங்க போனதுக்கு அப்புறம் நான் போனா போறோம். ஏதோ ஒண்ணு உழைச்சி சம்பாதிச்சா எந்த வேலை செஞ்சாலும் தப்பு இல்ல. இந்த வேலையில இருந்துகிட்டு இன்னொரு நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணு. சரி சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிண்ணே. சித்தப்பா, எனக்கு வளையல் வாங்கி தரீங்களா இன்னைக்கு? வளையல் என்னம்மா, இனிமே உனக்கு தினம் ஒண்ணு வாங்கி தரேன். கீதா, ஏன் இவ்வளவு ஸ்பீடா போற? நான் அப்படிதான் போவேன். என்ன யார் கேக்குறது? எவ்வளவு திமிரு இருந்தா பொம்பளைகளை கிண்டல் பண்ணு. என்ன விட்டுருங்கய்யா. வாடா சண்முகா, வா. ஏயா சிரிக்கிற? சொல்லியா? பொண்ணுங்க கிட்ட தகராறு பண்ணானே அந்த ஆளை இந்த அடி அடிச்சீங்க. பொண்ணுங்க கார்ல போறத பார்த்ததும் நீங்களும் பைக்கை கிளப்பிட்டீங்களே. அறிவு கட்டம். அந்த பொண்ணுங்க ஓவர் ஸ்பீட்ல போகுது, பிடிக்கணும். வா. எஸ் சார். என்ன? கார்ல இவ்வளவு ஸ்பீடா போறது உங்களுக்கு நல்லது இல்ல, பப்ளிக்கும் நல்லது இல்ல. இன்ஸ்பெக்டர்னா வழக்கமா சார்ஜ் தான் பண்ணுவாங்க. நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க? பாப்பா, ஏதோ பொம்பளை புள்ளியா இருக்கேன்னு போனா போகுதுன்னு அட்வைஸ் பண்றாரு. ஐயாவை பார்த்தா பெரிய பெரிய கொள்ளக்காரனுங்கள பயப்படுவானுங்க. நீ இம்மா துண்டு பேசாம போடு. மரியாதையா பேசு. ஸ்டூபிட். சார், இங்கிலீஷ்ல திட்டுறா சார். சண்முகா, புரியுது சார். ஏட்டாச்சன்னு ஒரு மரியாதை கூட இல்லாம காத்த புடிங்க விட சொல்றாரு. கூடிய சீக்கிரம் எப்படியே இன்ஸ்பெக்டர் ஆயிடணும். வாட் நான்சென்ஸ். வேகமா போனேன்னு வேணா கேஸ் போடுங்க. இப்படி காத்த புடிங்க விட்டா என்ன அர்த்தம்? காத்த புடிங்க விட்டான்னு வேணா கேஸ் போடுங்க. அது கத்துனா என்ன அர்த்தம்? எங்க அப்பா யாருன்னு தெரியாம நீங்க விளையாடுறீங்க. காத்த புடிங்க விட்டது மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன செய்வார் தெரியுமா? என்ன 4 வேளை காத்தடிப்பாரா? எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ற பாரு. வாங்கடி போலாம். அவரோட சேர்ந்ததுக்கு நம்ம மாட்டிக்கோம் போல் இருக்கு. ஐயோ சார், அந்த பொண்ணோட அப்பா ஏதோ எம்எல்ஏ போல் இருக்கு. நீங்க சொல்லித்தான் காத்த புடிங்க விட்டாங்க. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா என்ன காட்டி கொடுத்துறாதீங்க சார். மாட்டிக்கிட்டாருங்க. அன்னைக்கு ஒண்ணுதான் கேட்டேன், இன்னைக்கு என்னென்னலாம் கேட்க போறது தெரியுமா? சார், உங்ககிட்ட சண்டை போட்டு போச்சா அந்த பொண்ணுங்களை ரவுடி பசங்க புடிச்சின்னு கலாட்டா பண்றானுங்க சார். போய் காப்பாத்துங்க சார். நீங்க இன்ஸ்பெக்டர் இல்லையா? போங்க.
பாப்பா நாங்க உங்களை காப்பாத்துறதுக்கு பணமா கொடுக்க வேண்டாம், பொருளா கொடுத்தா போதும். அதுவும் எனக்கு இல்ல, இன்ஸ்பெக்டருக்கு. என்னடி தேங்க்ஸ்? நாம நடந்து போறதுனால தான் அந்த ரவுடிங்களால நம்மள வழிமறிக்க முடிஞ்சது. வாங்கி போலாம். சார் சும்மா சொல்லக்கூடாது சார். காத்தையும் பிடிங்க கூட சொல்றீங்க, கராத்தையும் செய்யறீங்க, அசத்துறீங்க சார். சரி சரி பைக் எடுத்துட்டு வா. காத்த புடிங்க கூட சொல்றானுங்க, பைக் எடுத்துட்டு வர சொல்றானுங்க. கூடிய சீக்கிரத்துல இன்ஸ்பெக்டர் ஆயிடுறேன். லெஃப்ட் ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட் ரைட். சரி அந்த மாதிரி நடக்கலாம். தூள்டா ராஜா. இனிமே யாரு பார்த்தாலும் என்ன இன்ஸ்பெக்டர் தினகரன் நினைச்சுக்குவாங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து. டிரைவிங் லைசென்ஸ் எங்க மேன்? வீட்டுல இருக்கு. வேண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்ல லைசென்ஸை வச்சுட்டு ரோட்ல வண்டி ஓட்டுவ? கோர்ட்டுக்கு போனா எவ்வளவு ஃபைன் தெரியுமா? தெரியும். ஓஹோ, அடிக்கடி போலீஸ்ல மாட்டு போல இருக்கு. எவ்வளவு ஃபைன்? 100 ரூபாய். பாத்தியா, 100 ரூபாய் ஃபைன் கோர்ட்டுக்கு போனா. என்கிட்ட கொடுத்தா only 20 rupees ஜப்தி ரேட்டு. லஞ்சமா? உண்டா? என் கோர்ட்ல ஃபைன் 20 ரூபாய். எப்படி வாசுதே? உங்ககிட்டயே கொடுக்குறேன். ரைட் ரைட். என்ன தள்ளிட்டு போறான்? சொல்றதெல்லாம் உண்மையா? சத்தியமா சொல்றேன். கோர்ட்டுக்கு போனா 100 ரூபாய் ஃபைன், என்கிட்ட வெறும் 20 ரூபாய் தான் சொல்லி இன்ஸ்பெக்டர் தினகரன் என்கிட்ட 20 ரூபாய் லஞ்சம் வாங்கினான். என்ன நல்ல சிவம், ஆச்சரியமா இருக்கு. யோசிச்சு பார்த்தா இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு நமக்கு வெற்றி, இன்னொன்னு அவன் வெற்றியடைய பாக்குறான். ஆண்டவரே, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே. நாளைக்கு புரியும். நாளைக்கு நம்ம பாரி அனுப்பி நம்ம அன்பளிப்பா தினகரனுக்கு ஒரு 50,000 ரூபாய் தர சொல்லு. ஏண்டி ரோசி, தினமும் படாத பாடுபடுத்தி என்ன சினிமாவுக்கு அழைச்சிக்கிட்டு போறிய, எப்படி உன்னால தினமும் சினிமா பார்க்க முடியுது? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வேற எந்த சுகத்தை கண்டேன்? ஏட்டா இருக்கீங்களே, எப்படி இன்ஸ்பெக்டர் ஆகி கார் பங்களா வாங்குவீங்கன்னு உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கடைசியில இந்த சைக்கிள் தான். கல்யாணத்தை தான் பண்ணிக்கிட்ட, குழந்தையும் ஏன் பெத்துக்கிட்ட? அதான்ப்பா எனக்கும் புரியல. ராவு காலம், சும்மா இரு. எனக்கு மட்டும் ஆசை இல்லையான்னா கார் பங்களா வாங்கணும்னு. இப்போ வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரிக்டா இருக்கிறப்ப என்னத்த பண்ண முடியும்? சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லியா? என்ன சார் இந்த நேரத்துல? இது என் பொண்டாட்டி ரோசி, லவ் மேரேஜ். ஏயா, செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக எதோ பேசுறிய? சைக்கிள்ல லைட் இல்லாம போனா தப்புன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவசரமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போறேன். இல்ல சார், சினிமாவுக்கு போறோம். ஆஸ்பத்திரின்னு சொன்னா பயந்துருவானு சினிமான்னு போய் சொல்லி கூட்டின்னு போறேன். சீக்கிரம் வாங்க, படம் போட்டுற போறான். 2 பேருக்குமே போய் சொல்ல ஆனா தெரியும். உங்களுக்கு மட்டும் போய் நல்லா சொல்ல தெரியும். சரி சரி, லைட் இல்லாம போறதுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு போ. 10 ரூபாயா? என்ன ஷாக் ஆயிட்டா? 10 அதிகம் 5ஆவது கூட. சார் நீங்க நான் லஞ்சம் தரனா இல்லையான்னு டெஸ்ட் பண்றீங்க? இல்ல சார், டெஸ்ட் இல்ல சார். 5 ரூபாய் கொடுக்க போறீங்க இல்லையா? சீக்கிரம் கொடுத்துட்டு வாங்க, நியூஸ் ரீல்ல இருந்து படம் பார்க்கணும். சபார் 5 ரூபாய கொடுத்துட்டேன். இடைவேளையில உனக்கு கோன் ஐஸ்கிரீம் கிடையாது. ரோசி கவலையே படாத, பைக்குன்னா இனிமே காரே வாங்கிடுறேன். தலைவரே ரூட்டை மாத்திட்டாரு, இனிமே தொண்டனுக்கு ஜாலிதான். இன்ஸ்பெக்டர் தினகர் வாழ்க. என்னத்த வாழ்க, ஏட்டுக்கிட்ட லஞ்சம் வாங்குற இன்ஸ்பெக்டரா இப்பதான் நான் பாக்குறேன். அடுத்தது காரு நிறைய வாங்கலாம். நிறுத்து நிறுத்து நிறுத்து. இறங்கி வாயா. சார், ஐயா உங்களை கூட்டு வர சொன்னாரு. ஐயா கூட்டு வர சொன்னாரா? யாரு அது? சொக்கலிங்கம். சொக்கலிங்கமா? மாருதி காரு, ஐயா போய் தான் பாப்பமே. சரி, அப்புறம் திருப்பி இங்கே கொண்டாந்து விட்டுறியா? அப்ப சரி. ஹலோ இன்ஸ்பெக்டர். நான் தான். ஐ அம் சொக்கலிங்கம். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். என்னன்னு? நீங்க ஒரு நேர்மையான, கடமை தவறாத இன்ஸ்பெக்டர். வாங்க உள்ள போய் பேசுவோம். உட்காருங்க. இன்ஸ்பெக்டர், அன்னைக்கு அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் எந்த பொண்ணை காப்பாத்தினேன்? ஆமா, அது நிறைய ரவுடிங்க, நிறைய பொண்ணுங்க, நிறைய காப்பாத்துறமா, அதான் மறந்துட்டேன். உங்க தேங்க்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வரட்டுமா? இருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். காலையில ஸ்டேஷனுக்கு வாங்க, பேசலாம். நான் வரட்டுமா? ப்ளீஸ், இங்கேயே பேசலாம். சொல்லுங்க. நல்ல சிவத்தோட பையனை
என் பொண்ணு அவமானப்படுத்ததுனால அவளுக்கு ஆபத்து ஏற்படுமோன்னு நான் பயப்படுறேன். அதனால என் பொண்ணுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம நீங்க தான் காப்பாத்தணும். சார், நான் இந்த ஊரையே காப்பாற்ற வேண்டியிருக்கு. உங்க பொண்ணுக்குன்னு என்னால எந்த வித தனி கவனம் செலுத்த முடியாது. வேணா காலைல ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் வரேன். ஆமா, இப்ப போச்சா? அதான் உங்க பொண்ணா? அதை எங்க வீட்டு வேலைக்காரி சார். உட்காருங்க, என் பொண்ணை கூப்பிடுறேன். கீதா, கீதா. ஏன் டாடி, அன்னைக்கு கார்ல காத்த புடுங்கி விட்டதுக்காக இன்னைக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்காரா? ஆமாங்க, என்ன மன்னிச்சிடுங்க. சார், ஒரு பொண்ணு இவ்வளவு அழகா இருந்தா எந்த அளவுக்கு ஆபத்து வரும் எனக்கு தான் சார் தெரியும். ஏன்னா நான் இன்ஸ்பெக்டர்ல. நீங்க எந்த ஸ்டேஷனுக்கும் போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துறாதீங்க. ஏன்னா இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது. நாளையில இருந்து கீதா எங்க போனாலும் நான் மஃப்டில பின்னாடியே போய் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கீதாவுக்கு இனிமே நான் தான் செக்யூரிட்டி. ஹலோ, வணக்கம் சார். வாங்க சார். எப்பவோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்க வேண்டிய ஆள் சார் நீங்க. BABL படிக்காமலே சட்டத்தை அதிகமா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. உங்களை தான் எங்களால பிடிக்கவே முடியல. என்ன விஷயமா வந்தீங்க? இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். எனக்கு புரியுது, எனக்கு புரியுது. இன்ஸ்பெக்டர் வாங்குறது உண்மைதான். எவ்வளவு நாளைக்கு நெருப்பு அழுத்துக்குள்ள எரியாத கற்பூரமா இருக்க முடியும்? நான் ஒரே ஒரு மனசு வருத்தம், என்கிட்டே 5 ரூபாய் வாங்குற லெவலுக்கு வந்துட்டார் சார். உள்ளதான் இருக்கிறாரு, போய் பாருங்க. போகும்போது என்னையும் கொஞ்சம் கவனிச்சுட்டு போங்க. சரி. என் ரோசிக்கு கார் வாங்கணும். இனிமேதான் ஸ்டேஷனே கலகலப்பா இருக்க போகுது. இதுல 50,000 ரூபாய் இருக்கு. நல்ல சிவம் சார் உங்களுக்கு அன்பளிப்பா தர சொன்னாரு. ஓ, அன்பளிப்பா? எவ்வளவு இருக்கு? 50,000 ரூபாய் இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஸ்டேஷனுக்கு வந்து எனக்கே லஞ்சம் கொடுப்ப? சார், இவனை லாக்கப்ல சொல்லு. ஏன் சார்? இவன் எனக்கே லஞ்சம் தர வந்திருக்கான். இன்ஸ்பெக்டர், அப்பா, எப்பப்பா கார் வாங்க போறீங்க? சும்மா இருடா. நான் ஒரு புறம்போக்கு. தினகர் ஐயா லஞ்சம் வாங்குற மாதிரி நடிச்சிருக்காரு. அது தெரியாம நான் கார் வாங்கலாம்னு சொல்லிட்டேன். அப்ப நான் கார்ல போக முடியாதா? தபார், வேணும்னா போலீஸ் ஜீப் எடுத்துன்னு வரா, அதுல போ. போலீஸ் ஜீப்ல நான் வர மாட்டேன். போற வரவெல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறான். நீ ஏடி அவனை பாக்குற? அப்பா, 5 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. இன்ஸ்பெக்டர் எதிர்க்கவே நிக்கிறாரு. இன்னைக்கு வாங்க மாட்டாரு. சார், வணக்கம் சார். இறங்கி நின்னு வணக்கம் சொல்லியா? வணக்கம் சார். ஓஹோ, 5 ரூபாய் தான்ற தைரியத்துல அடிக்கடி லைட் எல்லாம் போக ஆரம்பிச்சியா? இன்னைக்கு 10 ரூபாய் தராம விட மாட்டேன். என்ன கேட்டீங்க? 10 ரூபாய் இன்னைக்கு குறைக்க முடியாது சார். பணம் தர வந்த பாரியா. பேச்ச மாத்தாத. இப்ப 10 ரூபாய் தரப்போறே இல்லையா? இந்தாங்க சார். எனக்கு ஒண்ணும் புரியல, குழம்பிட்டேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கே குழம்பாத. நாளைக்கு லைட் இல்லாம வந்தா 15 ரூபாய். தினமும் என்னால 5-10 கொடுக்க முடியாது. நான் நாளைக்கு பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டோட வந்துடுறேன். ஏங்க, இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்குறதுல ஏன் போய் சொன்னீங்க? சும்மா இருடி, நானே குழம்பி போயிருக்கிறேன். இதுவே சினிமா மாதிரி இருக்குது. இதுல இன்னும் சினிமா பார்க்க வேண்டியது இருக்குது. அப்பா, இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்குறாருல? ஆமாண்டா. அப்ப சொல்லுங்க. என்ன ரோசி கார் வாங்கலான்ட்டு. யமகண்டம்.